தேனி வளர்ப்பு மாதிரி தொழில் கிடையாதுன்றதுக்கு நான் வளர்க்குறேன். என்னைய சுற்றி உள்ள கிட்டத்தட்ட 17 விவசாயிகளுக்கு உற்பத்தி அதிகமாகுது. நான் என்னுடைய பெட்டிகள்கிட்ட எல்லாம் போய் சொல்ல முடியாது, ஏப்பா நம்ம காட்டை தாண்டி பக்கத்து காட்டுக்கெல்லாம் போயிடாதேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வர தேனீக்கள் போய் இந்த வேலையைத்தான் செய்கிறாங்க. அப்போ என்னைய சுற்றி உள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் உற்பத்தி அதிகமாக நடக்குது, கிராஸ் பாலினேஷன் நடக்குது. அப்போ நான் வளர்த்துட்டு இருக்கேன், வருமானம் அங்கே கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மட்டும் இல்லை, நான் வீட்டில் மொட்டை மாடியில் 40 பெட்டி வச்சுருக்கேன். என் வீட்டில் உள்ள பின்னாடி வீட்டில் உள்ள எலுமிச்சங்கண்டு வருஷம் முழுக்க காய் காய்க்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் மாட்டம் இருக்குது, அவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்வேன், வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயில் கெட்டின்ற ஒரு ஸ்லோகத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். தேனி வளர்க்குறதுக்கு முக்கியமாக உயிர்கொல்லி மருந்துகள் அடிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அழகான ஒரு வீடு கட்டி அதுக்குள்ளே தேனீக்களை வச்சு வளர்க்குறோம். எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்து வாரத்துக்கு ஒரு வெடிகுண்டு போடுறேன்னா நான் அந்த வீட்டில் இருப்பேன். யோசித்து பாருங்க. ஏன்னா என் வீடு நான் பாட்டுக்கு என் குடிசையில் போய் நிம்மதியாக இருந்துக்கிறவேன்னு கிளம்பி போயிடுவேன். அது மாதிரி தான் தேனீக்கள். நம்ம பெட்டியோட கொண்டு போய் வச்சுட்டு சுற்றியும் மருந்தடிச்சிட்டு இருந்தோம்னா அந்த ஏரியாவில் இந்த தேவதைகள் வாழ மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் முழுங்குறது, அவங்க அந்த ஏரியாவே வேணான்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம தேனி வளர்ப்பை சக்ஸஸாக பண்ண முடியும். இல்லாட்டினா இன்னைக்கு கிராம பகுதிகளில் 60% தான் என்னால் சக்ஸஸ் கொடுக்க முடியுது. ஆனால் சிட்டியில் 95% நான் சக்ஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். சிட்டியில் வீடுகளில் பூரா பெட்டி வச்சுட்டு இருக்காங்க, ஆனால் தேனீக்கள் கிளம்பி போகிறதில்ல. பிறந்து 20 செகண்டில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த தேனீக்களுடைய உழைப்பு மிக பெருசு. ஆனால் எவ்வளவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சேர்த்து வச்ச தேனை சோர்வடைகிறதே கிடையாது. திருப்பி அந்த கூட்டுக்குள்ள இன்னும் தேனை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்களே தவிர, ஐயோ நம்ம தேனை எடுத்துக்கிட்டாங்களே நம்ம எங்கிட்ட போவோன்றது இல்லை.